மக்களே, இன்னைக்கு பிக் பாஸ் வீட்ல பயங்கர சண்டை. சௌந்தர்யா கதறி கதறி ஆள்றாங்க. இது வரைக்கும் நம்ம வந்து கியூட்டா ஃபன்னி ரியாக்ஷனு மார்க்கிங் பண்ணி தான் நம்ம வந்து சௌந்தர்யா வந்து பார்த்துருப்போம். ஆனா இன்னைக்கு முறையா எனக்கு தெரிஞ்சு இந்த 65 நாள்ல இன்னைக்கு தான் முறையா நான் அவங்க அழுது பார்க்குறேன். ஏன் வந்து அழுதாங்க? என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து தெரியும், நம்ம எல்லாருக்குமே தெரியும், தமிழ்நாடு ஃபுல்லாவே மழை பெஞ்சுட்டு இருக்கு. அந்த மாதிரி தான் பிக் பாஸ் வீடே வந்து விட்டு வைக்காம அங்கேயே வந்து பயங்கரமான மழை வந்து பெஞ்சுட்டு இருக்கு. ஸோ இப்படி இருக்கும்போது என்ன பண்ணாங்க அப்படின்னா, மேனேஜர்ஸ் எல்லாமே வந்து ரூமுக்குள்ள இருப்பாங்க. அதாவது வீட்டுக்குள்ள இருப்பாங்க. ஒர்க்கர்ஸ் எல்லாருமே வந்து வெளியில அவங்களுக்குன்னு பார்த்தீங்கன்னா, அவுட்டர்ல வந்து விடுதின்னு ஒண்ணு அமைச்சு குடுத்துருப்பாங்க. அதுல தான் அவங்க படுத்துட்டு இருக்கோம். ஸோ இப்படி இருக்கும்போது என்ன ஆச்சு அப்படின்னா, இன்னைக்கு வந்து பயங்கரமான மழை பெய்யறனால, மேனேஜர்ஸ் வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா, எல்லாரும் போயிட்டு வந்து விடுதியில போயிட்டு அமைதியா உட்காருங்க. மழை வேற அதிகமா பெஞ்சுட்டு இருக்கு. தேவையில்லாம வந்து உலாவுற வேலைய வந்து வச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு, மேனேஜ்மென்ட் தரப்புல இருந்து சௌந்தர்யா அவர்களும் மற்றவர்களும் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இந்த இடத்துல ஐச்சி வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, அன்சிதா வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, மலையில வந்து உட பிடிச்சிட்டு அங்கேயே வந்து நிக்கிறாங்க. போன்னு சொன்னாலும் போமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து நிக்கிறாங்க. உடனே செம காண்டான நம்ம சௌந்தர்யா வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, ஏன்டா டேய், நான் ஒரு மேனேஜ்மெண்ட்ல வந்து இருக்கேன். நான் சொல்றேன், என் பேச்சுக்கு வந்து கேட்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு, ஒழுங்கு மரியாதையா போறியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கொடையை பிடிச்சி வந்து இழுக்கிறாங்க. ஸோ இப்படி வந்து கொடையை பிடிச்சி இழுக்கக்கூடிய இந்த ஒரு விஷயம் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, ஒரு கட்டத்துக்கு மேல ஒரு கையில கொடை, ஒரு கையில வந்து கையை பிடிச்சி அவங்க வந்து தள்ளுற அளவுக்கு வந்து போயிடறாங்க. ஸோ அதனால வந்து என்னாச்சு அப்படின்னா, அந்த இடத்துல ராணுவ உள்ள வர்றாரு. ராணுவ உள்ள வந்து என்ன பண்றாரு அப்படின்னா, எப்படி நீங்க வந்து ஒரு ஒர்க்கருடைய கையை வந்து பிடிக்கலாம்? இந்த மாதிரி ஒரு அதிகாரம் வந்து உங்களுக்கு வந்து யார் வந்து கொடுத்தது? நாங்க என்ன உங்களுக்கு என்ன ஸ்லேவ்ஸா? எதுக்கு வந்து இந்த மாதிரி கேவலமா வந்து நடத்துறீங்க அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம இவரு ராணுவர்கள் பார்த்தீங்கன்னா வந்து சௌந்தர்யா கூட எகிரிட்டு வந்து போறாங்க. அதுக்கப்புறம் சௌந்தர்யாவும் செம காண்டாயி அவங்கள பார்த்தீங்கன்னா கத்து கத்துன்னு கத்துறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல வந்து எமோஷன் ஆகி நம்ம சௌந்தர்யா அழவும் வந்து செய்றாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து யார் மேல தவறு இருக்கு அப்படின்னா, எனக்கு தெரிஞ்சு வந்து அன்ஷிதா மேல வந்து தவறு இருக்கு. அதே மாதிரி ராணுவ மேலேயும் தவறு இருக்கு. ஏன் அப்படின்னா, ஒரு கம்பெனி அப்படின்றப்ப, கம்பெனியா இருக்கட்டும் இல்ல வந்து ரியல் லைஃபா இருக்கட்டும், ஒருத்தவங்க வந்து மழையில் நனையறாங்கன்றப்ப நல்லதுக்கு தான் வந்து சொல்றாங்க. மழையில் நனையாதீங்க, ஒழுங்கா போயிட்டு வந்து உள்ள உட்காருங்க. தேவையில்லாம வந்து தலைவலி, காய்ச்சல், ஜன்னீஜின் அப்படி இப்படின்னு வந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு தான் பிரச்சனை. ஒழுங்கா வந்து உள்ள போகுன்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து சொல்ற மாதிரி தான் அவங்களும் வந்து சொன்னாங்க. அவங்க வந்து ஒர்க்கர்ஸ், அதாவது மேனேஜர்ஸ் அடுத்த விஷயம். எல்லாருமே பார்த்தீங்கன்னா வந்து சக கண்டஸ்டன்ட் முறையில கூட அவங்க வந்து சொல்லியிருக்கலாம். ஆனா அதை வந்து புரிஞ்சிக்காம இவங்க அன்சிட்ட வந்து பண்ணாங்க. ஸோ அதை வந்து கியூட்டா பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஹேண்டில் பண்ணிட்டு போயிருக்கோம். அன்சி வந்து கியூட்டா ஹேண்டில் பண்ணிக்கலாம். சவுண்டும் பார்த்தீங்கன்னா கியூட்டா வந்து ஹேண்டில் பண்ணிக்கலாம். பட் இந்த கான்வர்சேஷன் வந்து வலு பெறக்கூடிய அந்த ஒரு நேரத்தில் ராணுவ உள்ள வந்து இதை வந்து பெருசா வந்து மாத்தினது தான் இங்க வந்து ஒரு பெரிய பேசுபடு பொருளாக வந்து மாறி போச்சு அப்படின்றது தான் என்னுடைய ஒரு என்ன சொல்றது, ஏடா இப்படி ஆகி போச்சுன்ற அப்படி வந்து ஒரு ஆர்ப்பரிப்பு தான் எனக்குள்ள வந்திருக்கு. அதே மாதிரி இந்த சண்டை இது வந்து ராணுவம் வந்து வாண்டடா இன்வால்வ் ஆன ஒரு விஷயம். எதுக்கு வந்து தேவையில்லாம வந்து கையை பிடிக்கிறீங்க, ஏன் வந்து உள்ள வந்தீங்க அப்படின்ற மாதிரி வந்து பேசுறான்ல. ஸோ இது பாத்தீங்கன்னா அவன் வாண்டடா பண்ணணும்னு சொல்லிட்டு வந்து பண்ணான். ஸோ நேற்று நைட் வந்து ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு. அதாவது ரஞ்சித்து, அதுக்கப்புறமா நம்ம அருண், டப்பா அருண், அதுக்கப்புறமா நம்ம ராணுவ 3 பேர் சேர்ந்து ஒரு கான்வர்சேஷன் வந்து வச்சுக்கிறாங்க. நம்ம வந்து ப்ரொட்டஸ்ட் மாதிரி வந்து ஒன்று பண்ண போறோம். ஸோ அதனால வந்து இந்த மாதிரிலாம் வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி வந்து அவங்க வந்து பிளான் வந்து போட்டு வச்சிருந்தாங்க. ஸோ இன்னைக்கு காலையில கூட பார்த்தீங்கன்னா அந்த ப்ரொட்டஸ்ட்லாம் வந்து போயிட்டு இருந்து. ஸோ அந்த ப்ரொட்டஸ்ட் அப்போ மழை வந்ததுனால ஒழுங்கா உள்ள போய் அமைதியாக வந்து விடுதியில வந்து உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொன்னாங்க. ஸோ இந்த பிரச்சனையில தான் பார்த்தீங்கன்னா அது வந்து பெருசா வந்து பிளாஸ்ட் ஆகி சவுண்டு கையை பிடிச்சி இழுக்க, ஏண்டி கையை பிடிச்சி இழுதுன்னு சொல்லி இவர் போய் கேட்க, அது பார்த்தீங்கன்னா பெரிய கலவரமாக மாறி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து வீடே வந்து நாளாகிற அளவுக்கு வந்து கலவரமா இருக்கு. பட் இந்த வீக்கில் பார்த்தீங்கன்னா பெருசா வந்து சண்டைகள் வந்து இல்லை. இந்த ராஜா ராணி டாஸ்க்ல பார்த்தீங்கன்னா பயங்கரமான சண்டைகள் வந்துச்சு. அதே மாதிரி இந்த நீயும் பொம்மை நானும் பொம்மையில பயங்கரமான சண்டைகள் வந்துச்சு. ஆனா இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா பெருசா வந்து டாஸ்க்ல சண்டைகள் வந்த மாதிரி தெரியல. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் இல்லாமல் ரொம்பவே மொக்கையா போற மாதிரி தான் எனக்கும் தோணுது. ஏதாவது ஒரு பிரச்சனை, சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்துச்சுன்னா மட்டும்தான் நம்மளுக்கு வந்து பார்க்குறவங்களுக்கு கொஞ்சம் ஆர்வமா இருக்கும். பட் அந்த மாதிரி கண்டென்ட் வந்து அவங்க வந்து கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஏன்னு சொல்லிட்டு எனக்கு வந்து சுத்தமாக தெரியல. ஏதோ ராணுவம் இருக்கிறனால அப்பப்போ ஒன்று கொடுக்குறான், அருண் இருக்கிறனால அப்பப்போ ஒன்று கொடுக்குறான், முத்தும் பார்த்தீங்கன்னா அவன் தரப்பு வந்து கொடுக்குறான். பட் வந்து என்ன அப்படின்னா, முத்து வந்து இப்போ வந்து தன்னை ஒரு நல்லவன்ற ஒரு தோணியில் காமிச்சிருந்த அந்த முத்து பார்த்தீங்கன்னா நான் நல்லவனே தான் அப்படின்னு சொல்லிட்டு அதே தோணியிலே வந்து நிற்கிறதுனால அவர்கிட்ட வந்து கண்டென்ட் வந்து வரமாட்டேங்குது. மஞ்சரி வந்து ஆஃப் மோட்ல இருக்காங்க. தர்ஷிகா பார்த்தீங்கன்னா விஷம் மோட்ல வந்திருக்காங்க. ஸோ என்ன சொல்றது, நம்மளுக்கு வந்து சரியா கண்டென்ட் கிடைக்க மாட்டேங்குது. இவங்க ஒழுங்கா கண்டென்ட் கொடுத்தாங்க அப்படின்னா பிக் பாஸ் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும். இந்த 1.5 மணி நேரம் பிக் பாஸ் நைட் நடந்த அந்த ஷோவே பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் பார்க்காம இருக்கா, பார்க்க முடியல, அந்த அளவுக்கு ஒர்ஸ்டா இருக்கு. முக்கியமான சீனை மட்டும் பார்த்தீங்கன்னா ட்விட்டர்ல வந்து பார்த்தீங்கன்னா இருக்கேன். ஸோ இன்னைக்கு நடந்த இந்த விஷயங்களை பற்றியும் சௌந்தர்யா அழுததை பற்றியும் ராணுவர்கள் துள்ளி குதித்து ஓடியதை பற்றியும் நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு வந்து மறக்காம கமெண்ட்ல போடுங்க.